மனசு இதுவாக இருக்கும். அப்புறம் நல்லா பேசுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. நான் அந்த படத்தில் இது பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுவாங்க. அங்கே போனால் அங்கே இருக்காது, வேறு மாதிரி. இதெல்லாம் நிறைய ஏமாத்தலாம் நிறைய நடந்திருக்கு. அதெல்லாம் சகஜம். அதெல்லாம் தாண்டி நம்ம ஸ்டைலில் நம்ம போயிட்டே இருக்கணும். நமக்கு அது என்னென்ன நடக்கணுமோ அது அப்படியே கடவுளை இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நடித்த நிறைய படங்கள்ல சில படங்கள் வந்து ரிலீஸே ஆகாமல் எவ்வளோ படங்கள் இருந்திருக்கும். ரொம்ப நல்ல கேரக்டர்லாம் நினச்சிருப்பீங்க, ஆனால் படம் ரிலீஸ் ஆகாது. ஸோ அந்த விஷயம்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா வீட்டிலலாம் அவ்வளோ சந்தோஷமாக சொல்லியிருப்பீங்களா, இந்த படத்தில் நான் சூப்பராக நடிச்சிருக்கேன், இதில் இன்னொரு பேர் கிடைக்கணும், படம் ரிலீஸே ஆகாது. அந்த விஷயம்லாம் எப்படி கடந்து வருவீங்க? அதுதான் என்ன பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படம் அது கிடக்குது, ஒரு 50, 60, 100 படத்துக்கு மேலே இருக்குது ரிலீஸ் ஆகும். ஆமாம், ஆனால் வந்து எல்லாமே நல்ல கரெக்டாக பண்ணியிருப்பேன். இந்த படம் வந்தால் நமக்கு வந்து நல்ல ஒரு பேர் வரும், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய படங்கள் வரும், நம்ம பிஸியாக எல்லாம் அப்படிலாம் நினைப்பேன். ஆனால் அதெல்லாம் வெளியில் வராது. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகிட நம்ம சீனு வராது. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்குது. அதெல்லாம் சில நேரம் வெறுத்திருக்கிறேன்.